கேரட் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு நல்லா கழுவிட்டு நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரியல் செய்யலாம். சட்டி சூடாகிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு தெரிச்சிருச்சு. உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிறிது உப்பு சேர்த்து நம்ம வதக்கி சிறிது உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வெந்தவுடனே நம்ம அரிஞ்சு வச்ச கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி வச்சுக்கிட்டு நம்ம கேரட்டு காய்கறி வெந்தவுடனே நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இப்போ வெங்காயம் வெந்துகிட்ருக்கு. வெங்காயம் நல்லா வெந்துட்டு கேரட் பீன்ஸு சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். சிறிது மஞ்சள்தூள், சிறிது சோம்புத்தூள் போட்டு நம்ம கேரட் பீன்ஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். வெந்தோடனே தேங்காய் சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சோன்னு நான் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு தான். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து காய் வேகணும். நல்லா காய் வெந்த பிறகு நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்குங்க. அதே நேரம் ரொம்ப தண்ணியும் சேர்க்க வேணாம். இப்போ கேரட் பீன்ஸு நல்லா வெந்துட்டு இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சோம்பு போட்டேன் இல்லையா, சில பேருக்கு பிடிக்கலன்னா சோம்பு நீங்கள் போடாதீங்க. எனக்கு பிடிக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். வெறும் சோம்பு போடணுன்னு அவசியம் கிடையாது. வெறுசாக தாளித்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு வேக விட்டிங்கனாலே போதும். தேங்காய் துருவி போட்டு இறக்குனாலே ருசியாக கேரட் பீன்ஸு ரெடி ஆகிடும். இப்போ நான் தேங்காவை துருவி வச்சு தேங்காவை நான் போட்டுக்கிறேன். இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி புதுசாக ஆரம்பித்த யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடிங்க.